ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக இன்றைக்கு அன்பு தன்னை புகழாது என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்குறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு போராமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்ற தலைப்பின் கீழே இப்படியாய் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுக்கென்று நாம் என்ன செய்யணும்? அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர் மனுஷ அன்புள்ள என்ன செஞ்சார்? ஆண்டவர் முடியும் பரியந்தான் அன்பு கூர்ந்தான்னு பார்க்குறோம். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவங்களோடு ஆண்டவர் என்ன செஞ்சார்? கடைசி வரையும் தேவன் நம்மிடத்துல அன்பு வைத்தபடியே பார்க்கிறோம். முடிவு பரியந்தான் அன்பு கூர்ந்தார். ஏன் அன்பு கூர்ந்தார்னா, நம்மை மீட்கும்படியாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தேவன் என்ன செஞ்சார்? முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அவரை தேடவில்லை, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நமக்காக நம்மை மீட்கும்படியாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? முந்தி அன்பு கூர்ந்து, அது மாத்திரமல்ல, கடைசி வரைய முடிவு பரியந்தம் அன்பு கூர்ந்தார். அவர் அந்த அன்பு கூர்ந்தபடினால தன்னை என்ன செய்யறார்? புகழலை. நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவர் புகழலை. ஆண்டவர் வந்து பாருங்க, தாழ்மையின் சுரூபமாய் இருந்தார். கொண்டு கொண்டு போகும்போது சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில தேவனை ஏற்றுக்கொண்டவங்க தேவனுக்காக நாம் அன்பினால் அங்கே வாழ வேண்டும். கர்த்தருக்காக செயல்படும் பொழுது எந்த காரியத்திலும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தருடைய தயவுனால, கர்த்தருடைய கிருபையினால இந்த காரியத்தை செய்தேன், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று ஆண்டவரை நாம் புகழ வேண்டும். ஆண்டவரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன் என்று பார்க்கிறோம். அதுபோல வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் அன்பினாலும் என்ன செய்யணும்? அவர் என்ன செய்வோம்? சொல்லி என்ன செய்ய அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தினால நாம் அன்பு கூறணும். தேவனுடைய வார்த்தையின் என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையின்படி நாம் அன்பு கூற வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால நாம் அன்புள்ளவர்களாய் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம முயற்சி அல்ல, நம்முடைய திறமை அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் என்ன செஞ்சோம்? எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்து கொண்டோம். அதனால நான் என்ன செய்யக்கூடாது? தன்னைத்தான் புகழக்கூடாது. அன்பு தன்னை புகழாது என்ற வார்த்தையின்படி நாம் தேவனுக்காக ஒரு வாழ்வு வாழ வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீயோ தர்மம் செய்யும் போது என்ன செய்ய வேண்டும்? உன் வலது கை செய்து இடது கை அறியாததுக்கு கட வேண்டாம். அப்போ நம்ம ஆண்டவருக்காக, ஊழியத்துக்காக, நம்ம வேலைகளுக்காக சபைகளை தசமமாகவும் கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டும். ஆண்டோட புகழ்ச்சிக்காக அல்ல. ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில்
கர்த்தருக்காக நம்ம நன்மை செய்யும் பொழுது அதை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நாமத்தினால அவருடைய நாம மகிமைக்காக நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். உலகத்தார் அரசியல்வாதி அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஜனங்களுடைய பெருமைக்காக, தன்னுடைய பதவியின் மேன்மைக்காக என்ன செய்வாங்க? காரியங்களை செய்வார்கள். ஆனால் நம்ம ஏசப்பா பிள்ளைகள் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் செய்யும்போது தேவனாலே நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு என்ற நாமத்தினால நம்ம எதெல்லாம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கு பலனை அடையாமல் போவதில்லைன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நாமத்தினால ஊழியத்துக்காகவோ மிஷினரிக்கு காணிக்கைகளோ எது செய்தாலும், ஏழைகளுக்கு செய்தாலும், தர்மம் செய்தாலும் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நாமம் மகிமைக்காக செய்கிறோம். அதை செய்யும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? புகழக்கூடாது. நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். இப்போ பார்க்குறோம், உலகத்தில் தேவன் படைத்த சூரியன், சந்திரன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்க்குறோம். சூரியன் பாருங்க, அது ஆண்டவர் உலக தோற்றம் முதல் அந்த சூரியன் உதித்து கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடமையை அது செய்து கொண்டிருக்குது. ஆனால் பாருங்க, எந்த விதத்தில் அது மேன்மை பாராட்டுறது கிடையாது. அந்த சூரிய வெளிச்சத்தினால நமக்கு நன்மை கிடைக்கிறது. அது மூலமாக மற்ற தாவரங்கள், மரம், செடி, கொடி அதுகளுக்கு நன்மை கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாம் என்ன செய்யுது? நன்மை கிடைக்குது. அந்த சூரியன் உதிக்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் அது ஒரு நாளும் தன்னை புகழ்றதில்லை. தேவன் நியமித்த அந்த கிரியை அது செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் என்னைக்கு சூரியன் உண்டாக்கினாரோ அந்நாள் இருந்து இந்நாள் வரைக்கும் ஒழுங்காக தன்னுடைய கடமையை செய்கிறது. அந்த மேன்மை பாராட்டுகளும் கிடையாது. தன்னுடைய காரியங்களை அது என்ன செய்து கொண்டே இருக்கிறது. அந்த கிரியைகள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்துக்காக ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆலோசனைப்படி நாம் இந்த உலகத்தில் அன்பு உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்த அன்பு கொண்டார். அதுபோல் நாமும் தன் அன்பு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் ரோமர் 8:36 பவுல் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், போராட்டங்கள் வருது. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ள அவர் தைரியமாக செயல்படுகிறார். அதுபோல் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவின் அன்பினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆண்டவருக்கென்று உறுதியாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 11 வேதத்தில் யோவானில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 11:5 வாசிக்கும் போது மார்த்தாள், மரியா, லாசரு இவங்க மேல் ஆண்டவர் என்ன செஞ்ச அன்பாக இருந்தார். அன்பாக இருந்தபடினால லூக்கா 10 வாசிக்கும் பொழுது ஏசப்பா என்ன செஞ்சாங்க? அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது மரியாள் என்ன செஞ்ச? ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தை அன்பினால தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆனால் மார்த்தாள் பாருங்க, வீட்டில் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு சாப்பிட விருந்துக்கு போகலை. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னார். வார்த்தையினால தான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் நாம் என்ன செய்வோம்? அன்புள்ளவர்களாய், நல்ல ஒரு கிரியை உள்ளவர்களாய் வாழ முடியும். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உணவாக இருக்கிறது. சரீர உணவு அவசியம்தான். ஆனால் அது சரீரத்தை மாத்திரம்தான் வளர்க்க முடியும். ஆனால் அந்த ஆத்துமா வாழ்வதற்கு ஆவிக்குரிய வசனம் தேவையாக இருக்குது. அந்த மரியாள் அந்த காரியத்தை செய்தார். அதுபோல் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் உலக வேலையிலே பல வேலைகளை செய்து மனசோர்வடைந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்படுறனே, எவ்வளவு காரியங்கள் இருக்கு, ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா, ஆண்டவருக்கு தெரியாதா அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் விட தேவனுடைய பார்வையில் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொன்னார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் அன்புள்ளவர்களாய் ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்ம வாழ்க்கையில் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 3:11 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே ஆதி முதல் தேவனுடைய வார்த்தையா கேள்விப்பட்ட வசனமாக இருக்குது என்று பார்க்கிறோம். தேவனுடைய நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்யணும்? மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். யாரையும் நம்ம அற்பமாக எண்ண கூடாது. தேவனுடைய நாமம் மகிமைக்காக அன்பு தன்னை புகழாது என்ற வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்ட வேண்டும். ஒருவேளை நம்ம மூலமாக பல காரியங்கள் பல நன்மைகள் நடந்தாலும் தேவ கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இறக்கம் இந்த காரியங்களை செய்ய வைத்தது என்று ஆண்டுடைய நாமத்தினால ஆண்டவருக்கு நம்ம மகிமையை செலுத்துவோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். God bless you. ஆமென்.